டேஸ் பிஃபோர் இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஸ்பாட் அவுட்டு. இப்போ வந்து பேரிகார்ட் போட்டு போலீஸ் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க, இது என்ன ஏது அப்படின்ட்டு. இப்போ நேற்றுலாம் கூட பைக்கெல்லாம் நிப்பாட்டி ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களான்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் இங்கே இந்த ரோட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட்டு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 8 மணிக்கெலாம் இங்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட லைட்டே எரியாது, கம்ப்ளீட் இருட்டாக இருக்கும். இதில் இந்த ரோடோட 2 பக்கமும் வந்து குப்பைகளை கொட்டியிருப்பாங்க. அந்த குப்பைகளை வந்து வீக்லி ஒன்ஸ் கொளுத்தவும் செய்வாங்க. அப்போது லைட்டும் இருக்காது, அதே நேரத்தில் புகைமூட்டமாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை கொட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள் நீங்களே, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து சேகரித்து கொளுத்தி விட்ருவாங்க. நீங்கள் ரோடோட அந்த பக்கம் போனீங்கனாலும் அதே தான், அதை கொளுத்தி வேறு விட்ருவாங்க. ஒரே புகைமூட்டமாக இருக்கும், நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இதில் இந்த ரோட்டில் வந்து லைட்டும் கிடையாது, ஓகேங்களா. இத்தனைக்கு இதெல்லாம் கமர்ஷியல் ஏரியா. அப்படி இருந்தும் வந்து ஒரு லைட்டு வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. இதில் இந்த குப்பையோட நாற்றம் வேறு, அதை கொளுத்தி விட்டு புகைமூட்டமாக ஆக்கிடுவாங்க. அப்போ இதில் எப்படி வந்து வண்டி ஓட்ட முடியும்? அப்படின்னா ஒரு 4 days பிஃபோர் வந்து ஒரு லாரியில் ஏறி ஸ்பாட் அவுட்டு ஆள். ஸோ இதுக்கு வந்து என்ன தீர்வு பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியலை. ஆனால் வந்து இப்போ உடனே பேரிகார்ட் போட்டு எல்லாம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவா அப்படின்னு சொல்லிட்டு ஊத சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஊத சொல்லி செக் பண்ணுறது ஓகே, நம்ம அதை வந்து குறை சொல்ல. பட் அதுவுமே வந்து இந்த லைனில் வந்து ஒருத்தன் செத்ததுக்கப்புறம் தான் செய்ய முடியுது அப்படிங்கிறது கவலை அளிக்குது. ஆனால் ஒரு ப்ராப்பரான லைட் இருந்துச்சு, அந்த குப்பைகள்லாம் அங்கே போடாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துருக்கலாம். இதில் அந்த ட்ரங்க் அண்ட் ட்ரைவான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, ஒரு மிஷின். நேற்று அது கூட இல்லை, நம்மளை ஊத சொல்லி பக்கத்தில் கொண்டு வராங்க. எல்லோரும் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, அன்றைக்கு ஃபுல்லாக என்னென்னமோ சாப்பிட்ருப்போம், ஓகேங்களா. இப்படி பக்கத்தில் வந்து ஊதுன்னு சொல்லி முகத்தை கொண்டு போகிறதுலாம் போலீஸ்க்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதை காவல்துறை வந்து கவனத்தில் கொண்டு அந்த மாதிரி கொடும் தண்டனையை வந்து போலீஸ்காரங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னும் நான் கேட்டுக்கிறேன்.